ليس عليكم جناح أن تبتغوا فضلا من ربكم فإذا أفضتم من عرفات فاذكروا الله عند المشعر الحرام واذكروه كما هداكم وإن كنتم من قبله لمن الضالين ثم أفيضوا من حيث أفاض الناس واستغفروا الله إن الله غفور رحيم فإذا قضيتم مناسككم فاذكروا الله كذكركم آباءكم أو أشد ذكرا فمن الناس من يقول ربنا آتنا في الدنيا وما له في الآخرة من خلاق ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار أولئك لهم نصيب مما كسبوا والله سريع الحساب واذكروا الله في أيام معدودات فمن تعجل في يومين فلا إثم عليه ومن تأخر فلا إثم عليه لمن اتقى واتقوا الله واعلموا أنكم إليه تحشرون. ஹஜ்ஜின் போது உங்கள் ரப்புடைய அருளை நாடுதல், அதாவது வியாபாரம் போன்றவற்றின் மூலமாக நேர்மையான பயன்களை அடைதல் உங்கள் மீது குற்றமாகாது. பின்னர் அரபாத்திலிருந்து திரும்பும் போது மஷ்அருல் ஹராம் என்னும் தலத்தில் அல்லாஹுவை திக்ர் தியானம் செய்யுங்கள். இதற்கு முன் நீங்கள் வழி தவறியவர்களாக இருந்த போதிலும் அவன் உங்களுக்கு நேர் காட்டினானே, அதற்கு ஒப்ப அவனை திக்ர் செய்யுங்கள். பிறகு நீங்கள் மற்ற மனிதர்கள் திரும்புகின்ற முஸ்தலிஃபா என்னும் இடத்திலிருந்து நீங்களும் திரும்பிச் செல்லுங்கள். அங்கு, அதாவது மினாவில் அல்லாஹுவிடம் மன்னிப்பு கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்போனாகவும் மிக்க கருணை உடையோனாகவும் இருக்கின்றான். ஆகவே உங்களுடைய ஹஜ் கிரியைகளை முடித்ததும் நீங்கள் இதற்கு முன்னர் உங்கள் தந்தையரை நினைவு கூர்ந்து சிறப்பித்ததை போல் இன்னும் அழுத்தமாக அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து திக்ர் செய்யுங்கள். மனிதர்களில் சிலர், இறைவா, இவ்வுலகிலேயே எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்துவிடு என்று கூறுகிறார்கள். இத்தகையோருக்கு மறுமையில் யாதொரு நற்பாக்கியமும் இல்லை. இன்னும் அவர்களில் சிலர், இறைவா, எங்களுக்கு இவ்வுலகில் நற்பாக்கியங்களை தந்தருள்வாயாக, மறுமையிலும் நற்பாக்கியங்களை தந்தருள்வாயாக, இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையில் நின்றும் காத்தருள்வாயாக என கேட்போரும் அவர்களில் உண்டு. இவ்வாறு இம்மை மறுமை இரண்டிலும் நற்பேறுகளை கேட்கின்ற அவர்களுக்குத்தான் அவர்கள் சம்பாதித்த நற்பாக்கியங்கள் உண்டு. தவிர அல்லாஹ் கணக்கெடுப்பதில் மிக தீவிரமானவன். மினாவில் தங்குவதற்காக குறிப்பிடப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வை திக்ர் தியானம் செய்யுங்கள். எவரும் அவசரப்பட்டு மினாவிலிருந்து 2 நாட்களில் திரும்பிவிட்டாலும் அவர் மீது குற்றமில்லை. நன்மை செய்யும் நோக்கோடு அதிக நாட்கள் தங்கினாலும் குற்றமில்லை. மேலும் அல்லாஹுவுக்காக பயபக்தியுடன் நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் அவனிடமே ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்.